அடுத்த வருஷம் அடுத்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த ஒரு சில 2 மாதத்திலே உங்களுக்கு ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7.5 சனியின் நடுப்பகுதி ஆரம்பிக்க போகுதுங்க. அப்போ ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் முடக்கங்கள், வேலை மாற்றங்கள் போன்றவைகள் ஏற்படலாம் என்பதால் இந்த வருட ஆரம்பத்திலேயே அகலக்கால் எதுவும் வைக்க தேவையில்லாத ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். டக்குன்னு நான் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன், வேண்டாங்க, இந்த வருஷத்திலேயே வேண்டாம்ன்றேன். ஏன்னா இப்போதையே அதுலேருந்து அந்த விரயச்சனியிலேருந்து அவர் ஜென்மச்சனியாக மாற போகிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். இளைய பருவத்தினருக்கு ஏதாவது ஒரு ஆசையை தூண்டி விடுவார் வேலை தொழில் அமைப்புகளில். நல்லா தான் இதாக இருக்குது, வேலையெல்லாம் சரியாக வரல, டக்குன்னு ஒரு மாமா கிட்ட ஒரு 10 லட்சம் வாங்குவோம், அப்பா கிட்ட ஒரு 5 லட்சம் வாங்குவோம், இப்படி வாங்குவோம் அப்படி வாங்குவோம், அதை வாங்கி போடுவோம் இதை வாங்கி போடுவோம்னு எதனா தொழில் ஆசைப்படுற அமைப்புகளை செய்வார். ஆகவே அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். வேலை சார்ந்த விஷயங்களில் டக்குன்னு எந்த விதத்திலையும் ஒரு கோவப்பட்டு அவசரப்பட்டு, மேஷம்னாலே கோபம் அவசரம் தானே, கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க தேவையில்லாமல் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குங்க.